எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடை இருக்கிற ரொம்ப சந்தோஷப்படுறேன். கொஞ்சம் நர்வஸாக வருது. அந்த ரஹ்மான் சார் உட்காந்து சந்தோஷம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்களும் வந்து அஃபிஷியலாக மார்வெல்குள்ளே வந்துட்டீங்க, அவெஞ்சர்ஸ்குள்ளே வந்துட்டீங்க. இன்டர்வியூ எடுத்து வேலை கிடச்சோன்னா இனிமேல் நீங்கள் கம்பெனியில் எம்ப்ளாயின்னு சொல்கிற மாதிரி நம்ம கம்பெனியில் உங்களுக்கு வேலை போட்டு கொடுத்தாச்சு வாங்க மாதிரி. இல்லை, அயன்மேன் அப்படின்ற அந்த கேரக்டருக்கு உங்களோட குரலை கேட்க போகிற அந்த எக்ஸைட்மெண்ட் எங்களுக்கு பயங்கரமாக இருக்குது. ட்ரெய்லர் பார்த்ததுலேருந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு பயம் அதிகமாக இருக்குது. அண்ட் தென் ஏன்னா ரொம்ப நாளாக ஏற்கனவே ஒருத்தரோட வாய்ஸ் கேட்டுட்ருக்காங்க. ஸோ புதுசாக எப்படி இருக்குன்ற எனக்கு ஒரு இதுவாக இருந்தது. பட் டப் பண்ணும்போது நான் ஒவ்வொரு ரீல் முடிக்கும் போது கேட்டே இருந்தேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. பட் அவங்க சொன்னாங்க ஏற்கனவே டப் பண்ணிட்டு இருந்தவங்க தான் சொன்னாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது, மேட்ச் ஆகும்னு சொன்னாங்க. பட் எனக்கு அவரோட கேரக்டரைசேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே. சுனாமி அடிச்சாலும் அந்த சும்மா தான் இருப்பார் போனது. அவ்வளோ ஒரு மாதிரி ரொம்ப கேஷுவலாக டீல் பண்ணார் எல்லா பிரச்சனையும். சரி, ஒரு மாதிரி அந்த கேரக்டர் வந்து தன்னோட பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணுறது இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதனால தான் அவர் பேர் அயன்மேன் நினைக்கிறேன். நிற்கிறாப்புல. ஓகே, சூப்பர். நீங்கள் வந்து சாதாரணமாகவே உங்களோட படங்களில் நீங்கள் பண்ணுற ஒரு ரோலுக்கு ரொம்ப மெனக்கெட்டு நிறையா விஷயங்கள், பாடி லாங்குவேஜ், வாய்ஸ், டப்பிங் எல்லாம் பண்ணுவீங்க. இல்லை ரம்யா, நான் எல்லாத்துலையும் சொல்லியிருக்கேன். நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நான் ஹோம்ஒர்க் அப்படி எதுவுமே பண்ண மாட்டேன். பட் நீங்கள் சொல்லுங்கள் இது ஆக்சுவலாக. இல்லை, ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ சூப்பர் டிலக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம், உங்களோட எல்லா இன்டர்வியூஸும் பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து நீங்கள் நல்ல டைம் எடுத்து எப்படி அந்த கேரக்டருக்குள்ளே ஃபிட்டுன்னு ஆகிறதுக்கு நீங்கள் எவ்வளோ வந்து சிரமப்பட்டீங்கன்றதை பற்றிலாம் பேசுனீங்க. ஸோ அதனால இப்போ நீங்கள் பண்ணுற படங்களுக்கு இவ்வளோ எஃபர்ட் இருக்கும்பொழுது அயர்ன் மேனுக்கு நீங்கள் வாய்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி ப்ரெப் ஒர்க்லாம் பண்ணிருந்தீங்க? இல்லை, நான் பண்ணுற படமாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு யாருடைய படம் நான் பார்த்து புரிஞ்சுக்கிறதுனாலும் சரி, இல்லை எந்த மனுஷனை பார்த்தாலும் சரி, எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு டாட் ஒன்று இருக்கும். அது தொட்டுட்டோன்னா அந்த ஆள் யாருன்னு தெரிஞ்சிடும். அது அவங்களோட பிஹேவியரோ இல்லை பேசுகிற விதமோ நிற்கிற விதமோ இல்லை அவங்க அப்ரோச் பண்ணுற விதமோ, இது எல்லாத்துலேயும் அந்த ஆள் யாருன்னு. இப்போ நான் ஜென்ரல் நம்ம ஒரு பொருளை தொடும்போது நம்மளோட கைரேகை அதில் படிகிற மாதிரி ஒரு மனுஷனோட பழக்க வழக்கத்துலையும் பிஹேவியர்லையும் அவனோட குணம் எட்டி பார்க்குறது நான் நம்புகிறேன். நான் அதை வச்சு தான் ஒரு கேரக்டர் நான் ரீட் பண்ணுறேன். டைரக்டர் என்ன எழுதியிருக்காரு, எழுதுறதை வச்சு அவர் அந்த கதாபாத்திரம் என்னவா யோசிச்சிருக்கு, அதோட லைஃப் ஸ்டைல் என்ன, அவரோட தாட் ப்ராசஸ் என்னன்னு அதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பேசுகிறது உங்கள் வார்த்தையின் மூலமாக உங்கள் ஐடியாலஜி இருக்கிற மாதிரி, நான் பேசுகிற வார்த்தையின் மூலமாக என்னோட ஐடியாலஜி இருக்கிற மாதிரி கதாபாத்திரத்துக்கும் அப்படி தான் எழுதப்படுது நான் நம்புகிறேன். ஸோ அதை வச்சு தான் நான் ஒரு கேரக்டரை ஜட்ஜ் பண்ணுறேன். ஸோ எனக்கு அப்படி எழுதும்போது ஃபஸ்ட்டு ட்ரெய்லருக்கு பேச விட்டாங்க. அது கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஏன்னா ஒரு மாதிரி தான் இருந்தது நல்லா. அப்புறம் போக போக புரிய ஆரம்பிச்சது. அப்புறம் நான் ரொம்ப ரசிக்க ஆரம்பித்தேன். அந்த என்னை எந்த சூழ்நிலையும் வந்து அது ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லா இருந்தது. லைஃப்பில் அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. நம்மளோட மனநிலையும் அந்த மனநிலையாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. கேட்குதா பேசுறது? கேட்குதா? ஓகே. இப்போது நீங்கள் நிறைய அயர்ன் மேனை அப்சர்வ் பண்ணுற மாதிரி தெரியுது இந்த டப்பிங் ப்ராசஸில். அதனால கேட்கணும்னு தோணுது. உங்களுக்குள்ள நீங்கள் அயர்ன் மேன் பார்க்கும்போது இவர் நம்மள மாதிரி இருக்காரு, இல்லை நம்ம இவர் மாதிரி இருக்கோமே, அப்படிப்பட்ட ஏதாவது கேரக்டரிஸ்டிக் ட்ரைட் தெரியுதா? இல்லை, அப்படி இல்லை. அப்படி இருந்துட மாட்டோமான்னு தோணுச்சு. அதுதான் சொன்னேன். ஓகே. எந்த பிரச்சனை வந்தாலுமே அதை ரொம்ப சாதாரணமாக வேற யாருக்கும் நடக்கிற மாதிரி எடுத்துக்கிறது. ஏன்னா இன்னொருத்தர் பிரச்சனை நம்ம ஈஸியாக போய் அட்வைஸ் பண்ணிடுவோம். நமக்கு வரும்போது ஆடி உட்காந்துருவோம் இல்லையா? பட் அந்த மாதிரி எனக்கு வர பிரச்சனை இன்னொருத்தர் வர பிரச்சனை மாதிரி பார்க்குற மனநிலை வந்தால் நல்லாயிருக்கும் தோணுது. பிரச்சனையை தள்ளி வச்சு பார்க்குற மாதிரி. சூப்பர். ஸோ அயர்ன் மேன் அதை பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவர் ரொம்ப கேஷுவலாக டீல் பண்ணுறது இருக்குன்னு நினைக்கிறேன். நான் எந்த இக்கட்டான சூழ்நிலையும் அவர்கிட்ட இருந்து ஒரு ஐடியா வருது. ஓகே. அடுத்த கட்டத்தை மூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா வருது. எவ்வளோ பெரிய சூழலாக இருந்தாலும் சரி, அது அவரோட குழந்தையாக இருந்தாலும் சரி, இல்லை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவர் டீல் பண்ணுறது. நைஸ். எங்கள் ப்ரெஸ்ஸுக்காக, நம்ம ப்ரெஸ்ஸுக்காக வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுருக்கேன். நீங்கள் ப்ளீஸ் எனக்காக சொல்லணும். இப்போ வந்து நீங்கள் அயர்ன் மேன் அப்படின்னு சொன்னால் தார் தான் வந்து எல்லா அவெஞ்சர்ஸோடைய அந்த காமன் எனிமி வில்லன். யார் தாராக ப்ளே பண்ணலான்னு நினைக்கிறீங்க நம்ம காலிவுட்டில் இருக்கிற ஆட்கள்லேருந்து? தார் இல்லை, சாரி, தானோஸ். யாராவது பேர் சொன்னால் யாராவது கோச்சிக்கு போகிறாங்க. நானே டபுள் ஆக்ஷன் பண்ணிட்டு போகிறேன். ஏன்னா எனக்கு எவ்வளோ தூரம் வில்லன் பிடிக்குமோ அவ்வளோ தூரம் ஹீரோவும் பிடிக்கும். எனக்கு நம்பியாரையும் பிடிக்கும், எம்ஜிஆரையும் பிடிக்கும். வெரி நைஸ் ஆன்சர். அயர்ன் மேனுக்கு வந்து ஃப்ரைடே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வர்ச்சுவல் செக்ரட்டரி ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ நீங்கள் அயர்ன் மேனாக நடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த செக்ரட்டரி கேரக்டருக்கு ஒரு பேர், நீங்கள் தமிழ் பேர் வைக்கணும்னா என்ன பேர் வைப்பீங்க? ரம்யா, காஸ்டியூம் அப்படி தான் இருக்காது. நான் வந்து ஒரு பிளாக் வீடோ ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணிட்டு வந்தேன். நீங்கள் வந்து செக்ரட்டரி ஆகிட்டீங்கல்ல,
பரவாயில்ல, உங்களோட செக்ரட்டரியாக நான் தாராளமாக இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச் விஜய். ரொம்ப ஸ்வீட்டாக வந்து ஆன்சர் பண்ணீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் உங்களுக்கு கேள்விகள் இருக்குது. ப்ளீஸ் ரிக்வெஸ்டிங் யூ டேக் யூர் சீட். எனக்கும் அவனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவனுக்கு அயன்மேன் தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் கொஞ்சம் மாஸ் படம் தான் என்னையே சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ கொஞ்சம் மாஸாக பண்ணுப்பான், ஏன் இப்படியே பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹி லைக்ஸ் ஐ திங்க். இவரு என்ன கேரக்டர்? யா பின்னணி என்னன்னா, ஐ திங்க் இதுக்கு முன்னாடி படம் டப் பண்ணி வரும்போது அவ்வளோவா ரிலேட் பண்ணல ஜனங்க. இப்போ வந்து ஸ்லோவாக ரிலேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு இன்னும் 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. இன்னும் எப்படி ரிலேட் பண்ண முடியும், இந்த அவெஞ்சர்ஸ் பார்க்காதவங்க இன்னும் வரணும் தேட்டருக்கு, அவங்க என்ஜாய் பண்ணணும் இந்த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால இந்த பாடல் மூலியமாக இந்த கேரக்டர்ஸ்லாம் கற்றுக்கிட்டு இந்த ஒரு புது ஆடியன்ஸ் வரணுன்றது. நம்ம ஆளுக்கு மோசமாக இருக்கு. நண்டு இல்லை, நண்டு பிடிச்சி எழுந்து விட்டுரும். பட் அதெல்லாம் மாறுது இப்போ. I think Janaga, I think they're much more smarter and amazing talent. And இந்த மாதிரி ஜெனராசிட்டி வரணும். அதாவது பாராட்டுறதுக்கு ஒரு ஜெனராசிட்டி வரணும், மாதிரி பகிர்ந்ததுக்கு ஒரு ஜெனராசிட்டி வரணும். அது டெஃபினட்டாக இந்த ஜெனரேஷன் வருதுன்னு நினைக்கிறேன். அப்படியா? எனக்கு அந்த அளவு டேலண்ட் இல்லை இந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணுறதுக்கு. பட் கண்டிப்பாக அது நடக்கும். மேபி அவெஞ்சர்ஸில் ஒரு இந்தியன் ஹீரோ வந்தாலும் அவர் வரும். ஸோ நெக்ஸ்ட் அது எனக்கு தெரியல. நான் டப்பிங்குடைய மெம்பர் நான். ஸோ நான் டப்பிங் கார்டு எடுத்து நிறையா மோகன்லால் சார் படங்கள்லாம் பேசியிருக்கேன். ஏன்னா நான் கற்றுக்கிறதுக்காக எனக்கு அது பெரிய லேர்னிங் நான் நினைக்கிறேன். நான் என் குழந்தைங்களுக்கு டப்பிங் கார்டு எடுத்துருக்கேன், அவங்களுக்கு எடுத்து கொடுத்தேன் 2 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் நம்புகிறேன். அப்புறம் நான் டப்பிங் கார்டு எடுத்ததுக்கப்புறம் நான் ரொம்ப ட்ரை பண்ணது கார்ட்டூன் ஃபிலிம்ஸ்க்கு. ஏன்னா அதோட டைமிங் வந்து அடிச்சிக்கவே முடியாது. அது செம்ம டைமிங்கில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம். எனக்கு ரொம்ப ஆசை கார்ட்டூன் ஃபிலிம்ஸ் பேசணும்னு சொல்லிட்டு நான் நிறைய இடத்துல போய் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. அப்புறம் ரீசெண்டாக கூட ஒரு ஆஃபர் வந்து அப்போ என்னால் பேச முடியல. அண்ட் டப்பிங் வந்து அது இன்னொரு லேர்னிங். அது ஆக்டருக்கு அது ஒரு பெரிய லேர்னிங் நினைக்கிறேன். நான் இந்த படம் ஒத்துக்கிறதுக்கு மாதிரி நான் ரொம்ப பயந்தேன். என்னோடய டைமிங் வேறு, இன்னொரு ஆக்டரோட டைமிங்கை புரிஞ்சுட்டு ப்ரெசென்ட் பண்ண போகிறது எப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எனக்கு டப்பிங் பேசுறது கஷ்டமாக இருந்தது. பட் என்னவாக இருந்தாலுமே பயப்படுறதா கற்றுக்கிறதான்னு இருக்கும்போது நான் கற்றுக்கிற போகிறது தானே போகிறோம். அதுக்கு வேறு காசு கொடுக்குறாங்க. ஸோ காசு கொடுக்குறாங்க, கற்றுக்க போகிறோம், வாங்கிட்டு கற்றுக்கிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஸோ என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் தான். இட் இஸ் நாட் அ பிஸ்னஸ், இல்லை பாப்புலாரிட்டி இல்லை, அது லேர்னிங் நான் நினைக்கிறேன். அது உலகம் ஃபுல்லாக தெரிஞ்ச எல்லாரும் ரசித்த ஒரு படத்தில் நானும் ஒரு ஆளாக இருக்கிறேன். அப்புறம் நானும் ஒரு பயத்தோட எக்ஸைட்மெண்ட்டோட காத்துக்கிட்டு இருக்கேன். இதை பார்க்க போகிற ரசிகர்கள், இந்த படத்தோட ரசிகர்கள் வந்து என்னவா பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு இதுலேயும் நான் இருக்கிறேன். ரகுமான் சார் சாருங்க சார் ரகுமான் சாருங்க, நீங்கள் நிறைய ஹீரோக்களை ஸ்க்ரீனில் பார்த்து டான்ஸ் ஆடும்போது நிறைய கமெண்ட் பண்ணியிருப்பீங்க, நிறைய இது பண்ணியிருப்பீங்க. நீங்கள் இந்த மாதிரி டான்ஸ் ஆடும்போது உங்களுக்கு என்னென்ன ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்? கண்ணு முடிக்கணும் அப்படி. ஸோ அது இந்த ஒரு ப்ராசஸில் அப்போ முதல்ல வந்து மியூசிக்கில், அதுக்கப்புறம் சரி இப்போ எடுக்க போகிறாங்க பெட்டராக பண்ணலான்ற மாதிரி ஒரு கன்விக்ஷன். அப்புறம் அந்த டைரக்டர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஒல்லி நீங்கள் பார்க்கும்போது ஒரு மாதிரி பிக்சர் எக்ஸ்பேண்டட் அது ஒன்று சொன்னார். ஏற்கனவே நான் ரொம்ப ஒல்லி ஒன்றும் எக்ஸ்பேண்ட் ஆச்சு. ஸோ ஃபிக்ஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம லாங்குவேஜ் என்னோட தாய்மொழியில் கேட்கும்போது கண்டிப்பாக தமிழ் இருந்தது. இல்லை இதுக்கே பத்தல டைம். எங்கே டான்ஸ் ஆடு? தேங்க்யூ. அது எப்பயுமே இருக்கும், எல்லா படத்துக்குமே இருக்கும். அவங்க குட்டுன்னு சொல்கிறதுல நான் சிறப்புன்னு சொல்லியிருக்கேன். ஸோ தமிழாக இருந்துட்டு போட்டுமே சிறப்பு நல்லா செய் அப்படிலாம் சும்மா எனக்கு என்ன தோணுதோ. அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு அது தமிழாகவே இருக்கட்டும். சில சமயம் எக்ஸாக்ட் ட்ரான்ஸ்லேஷனு அந்த மாதிரி பேச மாட்டோம் இல்லையா, அதனால் அந்த மாதிரி பேச மாட்டோம், வராது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அது
நம்மளோட இயல்பில் இருக்கணும் அப்படின்னு நான் பார்த்துருக்கேன். நான் அப்படி பேசினா எனக்குமே அது ஒட்டாது. அது ஏன்னா நான் மற்ற படங்கள் நிறைய படங்கள் பார்க்கும்போது அது ஏன் நம்ம வழக்கில் இல்லை அப்படின்னு ஒரு கேள்வியும் சந்தேகமும் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் பேசும்போதாவது அது இல்லாமல் இருக்கணும்னு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அது நானே சொல்லக்கூடாது, பார்த்துட்டு தான் சொல்லணும். அதனால் சாரி டு இன்டரப்ட். லாஸ்ட் 2 questions நம்ம எடுத்துக்க போறோம். ஜஸ்ட் இன்ஃபார்மிங் தட். நன்றிங்க. இந்த பிளாக் வீடோ கதாபாத்திரத்தில் உங்களுக்கு பிடித்த அம்சங்கள் என்ன? நீங்கள் வாய்ஸ் கொடுத்த பிளாக் வீடோ கதாபாத்திரத்தில் உங்களுக்கு பிடித்த அம்சம்? பிளாக் first of all, female superhero, அதுவே ஒரு பெரிய விஷயம். And the fact that maybe because it's Scarlett Johansson, அவங்க பார்க்கும்போது பயங்கரமாக ஃபைட் பண்ணுவாங்க. at the same time she is so soft and feminine and vulnerable. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்ச விஷயம். பிகாஸ் யூஸ்வலாக உலகமே வந்து பொம்பளைனா என்னையே வந்து இண்டஸ்ட்ரியில் நிறைய ஸ்டீரியோடைப் பண்ணுவாங்க. இவங்க இந்த மாதிரி ரோலுக்கு தான் ஃபிட் ஆவாங்க, அந்த மாதிரி ரோலுக்கு தான் ஃபிட் ஆவாங்க. ஒரு பொண்ணால் 2மே பண்ண முடியும். தைரியமாகவும் இருக்கலாம், அழகாகவும் இருக்கலாம், அந்த சாஃப்ட்னஸும் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். இட்ஸ் லைக், ஸோ ஃபார் மீ when I watch Black Widow, she is the complete package. You know, she's strong, she's brave, she's also sexy, she's also vulnerable, you know, and she also has a soft spot, she's also in love. So எனக்கு அதுதான், I really like that she's multifaceted. Thank you. சேதுபதி சார். சார் இப்போ இந்தியாவில் வந்து நிறைய சூப்பர் ஹீரோ ஃபிலிம்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் கமர்ஷியலாக பெருசாக போகல. ஏன்னு நினைக்கிறீங்க? நம்ம ஆடியன்ஸ் வந்து அவெஞ்சர்ஸ் பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்க, அயன்மேன் பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்க. பட் இந்தியாவில் ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிம் எடுத்தால் பெருசாக கொண்டாடப்படுறது இல்லை. நம்ம எடுக்கிற எல்லாமே சூப்பர் ஹீரோ படம் தான். உங்களுக்கு தெரியல ஏங்க? ஒருத்தர் அடிச்சா தூக்கி மேலே போய் விழுகுறாங்கன்னா வரானுங்க. அவர் வந்து பூச்சி கட்சி ஸ்பைடர்மேன் ஆகிட்டாரு, இவர் இது போட்டுருந்தாலும் அப்படி. நம்ம சாதாரணமாக அடித்தாலும் மேலே தான் போகிறாங்க. நீங்கள் தான் சரியாக கவனிக்கலாம். நம்ம எடுக்கிறது எல்லாமே சூப்பர் ஹீரோ. என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஹீரோன்னு வேறு யாரும் இல்லைங்க. கெட்டதை அழிப்பவன்லாம் சூப்பர் ஹீரோ தானே, அப்புறம் என்ன? தேங்க்யூ ஸோ மச். கொஸ்டின்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, அந்த நேரம் முடிஞ்சிருச்சு.